ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸில் பயிற்சி 1.5ல் 3வது சம் பார்ப்போமா. எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸுன்னு ரெண்டு சார்பு கொடுத்துருக்காங்க. எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸுன்னு நம்மளை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/2. சரியா, இப்போ எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு எக்ஸ் தான் வரணும், ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சாலும் எக்ஸ் தான் வரணும். சரியா, ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி கண்டுபிடிப்போமா. எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், அப்படி தானே. அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/2 எழுதுவோமா. எக்ஸ் ப்ளஸ் 1/2. சரியா, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1/2 இருக்குது. அப்போது இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடுவோம், எக்ஸ் ப்ளஸ் 1/2 அப்படின்னு போடுவோம். சரியா, அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 மைனஸ் 1. இங்கே இருக்க -1 அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து இதில் பாருங்கள், 2 கேன்சல் ஆயிரும். என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 -1ன்னு வரும். ஈக்குவல் டு இங்கே -1 + 1 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் வரும். வந்துருச்சா, ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ் வந்துருச்சு. எஃப் டாட் ஜி வந்து எக்ஸ் வந்துருச்சு. இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஜி டாட் எஃப் கண்டுபிடிப்போமா. ஜி டாட் எஃப் கண்டுபிடிங்க. என்ன வரும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அப்படி தானே. அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, நம்மளுக்கு 2x - 1, அப்படி தானே. அப்போது 2x - 1. அடுத்து இப்போது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஜியில் வந்து என்னது இருக்குது, 2x - 1 இருக்குது, அப்படி தானே. அப்போது இங்கே ஜியில் 2x - 1 போடுவோம். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல போடுங்க. என்ன வரும், 2x - 1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2x - 1 போட்டுட்டோம். அடுத்து என்னது மிச்சம் இருக்குது, +1/2 இருக்குது, அப்படி தானே. இப்போது இங்கே என்னது, +1 - 1 கேன்சல் ஆயிரும். +1 - 1 கேன்சல் ஆகிட்டு என்ன வரும், 2x/2ன்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸுன்னு வரும். சரியா, அப்போது ஜி டாட் எஃப்பும் நம்மளுக்கு எக்ஸு கிடச்சிருச்சு, அப்படி தானே. இதை ரெண்டாவது இதாக வச்சுக்கோங்க. அப்போது 1 மற்றும் 2லிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸு. எக்ஸு தானே வந்திருக்கு ரெண்டுக்கும் ஆன்சரு. சரிங்களா, எக்ஸ். அப்போது இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. அடுத்து நாலாவது சம் பார்ப்போமா. நாலாவது இது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -2ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஏயோட வேல்யூ என்ன, ஏயை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கிறோமா. பாருங்கள், என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் -2. அடுத்து ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னா என்னது, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. சரியா, இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸு போடுவோம், இங்கே ஏ இருக்கிறதுனால ஏ போடுவோம். சரியா, இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ என்னது, எஃப் ஆஃப் ஏ வந்து என்னது, இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே நம்மளுக்கு ஏ இருக்குது, அப்படி தானே. எஃப் ஆஃபில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்குது. அப்போ இங்கே அப்படி என்னது, ஏயை மாற்றி எழுதணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர் -1. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ போடணும். சரியா, ஏ ஸ்கொயர் -1. அப்போது அடுத்து என்ன வரும், இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்னது இருக்குது, ஏ ஸ்கொயர் -1 இருக்குது. அதே மாதிரியே இங்கே என்ன போடுவோம், எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ ஸ்கொயர் -1ன்னு போடுங்க பார்ப்போம். என்ன வரும், ஏ ஸ்கொயர் -1. அடுத்து இங்கே ஒரு -2 இருக்குது, அப்போ -2. சரியா, என்ன வரும், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் -3ன்னு வரும். சரியா, அதாவது ஏ ஸ்கொயர் -1ஐ -2ஐ கூட்டியிருக்கேன். சரியா, என்ன வரும், -3ன்னு வரும். சரியா, இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள் என்னது வரும், நம்மளுக்கு ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, 1ன்னு கொடுத்துருக்காங்க, அப்படி தானே. அப்போது ஏ ஸ்கொயர் -3 ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாமா. இது என்னது, ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. அப்போது இதுக்கு பதிலாக இதை போடலாம், அப்படி தானே. இதுக்கு பதிலாக இதை போட்டுக்கோங்க. அப்போ ஏ ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், நம்மளுக்கு +3ன்னு வரும், அப்படி தானே. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும், 4. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, 4. அப்போ ஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது வரும்,
ஸ்கொயர் எடுத்துகிட்டு எழுதினோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சரியா 2 2 4 அப்படி தானே ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்போ ஏயோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சரிங்களா இந்த சம் புரிஞ்சதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும்